ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நீங்கள் விரும்பும் நபர் மின்னல் வேகத்தில் வசியமாகி உங்களை உடனே தொடர்பு கொள்ள ஒரு எளிமையான தாந்திரீகத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இந்த வசிய முறை மிக மிக எளிமையான, ஆற்றல் அதிகம் கொண்ட ஒரு வசிய முறை. இது மந்திர ஜபங்கள் கலந்த ஒரு தாந்திரிகம் தான். இது எந்த ஒரு கடவுளையும் இது குறிக்கிறது இல்லை. அதனால் எல்லாருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். நம் மனதின் ஆற்றலை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளையோ நம்ம ஈர்க்க போகிறோம்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தான். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுங்கிறது நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது. நம் மனதை வச்சு நம்ம இதை வசியம் செய்ய போகிறோம். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க தேவையில்லை அப்படின்னு அகத்திய மாமுனி சொல்லியிருக்காங்க. மந்திரம் உடனே பலிக்கணும்னா மனது ஒருநிலைப்பாட்டோடு நமக்கு இருக்கணுங்க. இப்போ பார்க்க போகிறதும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தான். எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணுங்கிறத பார்க்கலாம். யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா, கணவன் மனைவி, ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர், இப்படி நேர்மையாக இருக்கிறவங்க யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்காங்கன்னா அவங்க இதை தாராளமாக பயன்படுத்தலாம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதோ பிரிஞ்சு இருக்காங்க, கருத்து வேறுபாடு இருக்குன்னா அவங்க பயன்படுத்தலாம். லவ்வர்ஸில் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அவங்க பயன்படுத்தலாம். ஒன் சைட் லவ்வில் இருக்கிறவங்க தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் இதை வேறு எதுக்காகவும் தப்பான காரியங்களுக்கு பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினாலும் அதில் வெற்றி அடைஞ்சாலும் அது வேறு மாதிரி வேறு ஏதாவது பின்விளைவுகளை ஏற்படுத்தி விட்டுரும். உண்மையாக இருக்கிறவங்க மட்டும் இதை பயன்படுத்தலாம். அறிமுகம் இல்லாதவங்களுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கணும். அப்போ தான் இது பலனை கொடுக்கும். யாருக்காக நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படும். ஏதோ ஒரு பிரச்சனையினால் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னா உங்களை பற்றின நினைப்புகள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களோட ஆழமான தூக்கத்தில் கூட உங்கள் சம்பந்தமான தெளிவான நினைவுகள் வரும். அவங்களோட கனவுல அவங்களுக்கு உங்களை நீங்கள் தெளிவாக வந்துக்கிட்டே இருப்பீங்க. அன்னைக்கு நாள் முழுவதும் அவங்களோட சிந்தனையில் நீங்கள் வந்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய பாசிட்டிவான விஷயங்கள் அவங்க ஆழ்மனதில் தீவிரமாக தோன்றும். நீங்கள் தப்பே பண்ணியிருந்தா கூட உங்களை மன்னிக்கணும், உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும்னு அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். நியாயம் என்னன்னு, உங்களோட பக்கம் இருக்கிற நியாயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதாவது ஒரு வழியில் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 2 பேரும் சந்தித்து பேசக்கூடிய சூழல் உருவாகும். உண்மையான அன்பை வெளிக்கொணரும் வசியம்தான் இது. வசியம்னா நீங்கள் சொல்கிறத தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கக்கூடாது. வசியம்னாலும் சில பேர் தப்பாக நினைக்கிறாங்க. உண்மையான அன்பில் இருக்கிறவங்க சேரணும்னு சித்தர்களும் மகான்களும் இது போன்ற முறையை நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல நோக்கத்திற்காக மட்டும் இதை பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு எந்த பாதிப்பும் வராது. சரி, இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு 2 மட்டும்தான் தேவைப்படும். இதை நீங்கள் 7 நாட்கள் பயன்படுத்தணும். இப்போது நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மண்டே வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தணும். திங்கக்கிழமை வரைக்கும் பயன்படுத்தணும். இப்போது வெள்ளிக்கிழமை நீங்கள் இதை ஆரம்பிக்கிறீங்கனாக்கா நீங்கள் வியாழக்கிழமை வரைக்கும் இதை நீங்கள் பண்ணணும். 7 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இதை பண்ணலாம். இப்போ பெண்கள் தீட்டு நேரம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. ஒரு நாள் விடாமல் இதை நீங்கள் செய்யணும். அதனால் தீட்டு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு வாரத்தை நீங்கள் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 10:30, காலை நேரம் அதிகாலை 3 மணிலேருந்து 10:30க்குள்ளே நீங்கள் பண்ணலாம். மாலை நேரம்னா 5லேருந்து 11 மணி வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, டைமை 7 நாளும் அந்த டைமை தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த டைமோ அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது. இதை நீங்கள் 15 நிமிஷம் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் ஒரு தனிமையான இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். யாரும் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் குளிச்சுட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடவே கூடாது. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நான் யூஸ் பண்ணலாமா, என்னால் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா நீங்கள் சாப்பிடுங்க. ஈவினிங் டைம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா குளிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இது உங்களுக்கு ஒரு
நீங்கள் நல்லா வந்து பண்ணணும், எனக்கு இது வந்து இந்த ஒரு மெத்தட் எனக்கு நல்லா யூஸ் ஆகணுன்னாக்கா என்னை கேட்டால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது 1 வீக்கும் நல்லது அப்படி தான் சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் 2 கிராம்பு எடுத்துக்கணும். தெற்கு திசை மட்டும் பார்த்து உட்காராதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. தெற்கு திசை மட்டும் பார்த்து உட்காரக்கூடாது. கீழே ஒரு டவல் போட்டு தான் உட்காரணும். டவல் இல்லை ஏதோ ஒரு விரிப்பு போட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க. இப்போ கிராம்பை எடுத்துக்கோங்க. உங்களோட வலது கை இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கிராம்பை வச்சு நல்லா மூடிக்கோங்க. உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத அளவுக்கு ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல 15 நிமிஷம் நீங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு டைம் வந்து நீங்கள் செல்லில் அலாரம் வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் அலாரம் வச்சுக்கோங்க. 15 நிமிஷமும் உங்களுக்கு யாரோட நினைவுகளும் வரக்கூடாது, யாரோட தொந்தரவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் நீங்கள் அமைதியாக உட்காந்து மூச்சை மட்டும் உள்வாங்கி வெளியில் விடுங்க. இப்போது நீங்கள் உங்களோட மனசும் உங்களோட உடம்பும் அமைதியாக இருக்கும். அமைதியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த நேரம் வந்து உங்களோட ஆழ்மன ரொம்ப அப்படியே அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கணும். தியானம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அந்த உட்காந்துருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனையில் அவங்களோட இமேஜினேஷன் மட்டும்தான் வரணும். யாரை வந்து நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட முகத்தை மட்டும்தான் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணணும். அவங்களோட உருவம் மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் கண் முன்னாடி இருக்கணும். வேறு எந்த ஒரு சிந்தனையும் வரக்கூடாது. அந்தளவுக்கு நீங்கள் மனசில் நிறுத்திக்கோங்க. இல்லை இது பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்களோட பிம்பம் மட்டும்தான் உங்கள் கண் முன்னாடி இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம 15 நிமிஷம் பண்ண போகிறோம். இப்போ அவங்களோட முகத்தை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிடுவீங்க. உங்களோட ஆழ் மனசில் அவங்களோட ஃபேஸ் மட்டும்தான் இப்போ இருக்கும். இந்த 15 நிமிஷம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். க்ளீம் பெயர் வசி வசி. இப்போ அவங்க பேர் வந்து ஸ்வேதான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. க்ளீம் ஸ்வேதா வசி வசி, க்ளீம் ஸ்வேதா வசி வசி. இப்படி 15 நிமிஷமும் நீங்கள் பொறுமையாக இதை சொல்லணும். இந்த மந்திரத்தை நீங்கள் பொறுமையாக சொல்லணுங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அவதின்னு நீங்கள் வந்து பறந்துட்டு சொல்லிவிட்டு ஓடிடக்கூடாது. 15 நிமிஷம் வந்திருக்குமா 15 நிமிஷம் வந்திருக்குமான்னு அந்த எண்ணத்துலேயும் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் 15 நிமிஷம் நீங்கள் செல்லில் இல்லை எதுலையாவது அலாரம் வச்சுக்கோங்க. அந்த சிந்தனையை அப்படியே விட்டுருங்க. அப்படியே அவங்களோட ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு இமேஜினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பெயரை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். 15 நிமிஷம் இதை நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரத்தை இப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும். 15 நிமிஷம் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த பேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேர் வந்து குறிப்பிட்ட நபர் இருக்காங்கல்ல, அவங்களோட உண்மையான பேராக இருக்கணும். நீங்களாக சொல்லி கூப்பிட்ற பேராகவும் இருக்கக்கூடாது, பெட் நேமாகவும் இருக்கக்கூடாது. அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் நம்மளோட நிஜ பெயர். நம்மளை வந்து ஆஃபீஸில் நம்ம எப்படி கூப்பிடுவாங்க, காலேஜில் எப்படி கூப்பிடுவாங்க, நம்ம வேலை பார்க்குற இடத்துல எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த பேர் தான் இருக்கணும். நம்ம பெட் நேமாக வச்சுருப்போம் இல்லையா, சில பேர் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பேர்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அவங்களோட உண்மையான பேரை மட்டும்தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கணும். இதை வந்து நீங்கள் 7 நாளும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். இப்போ 7 நாளும் உங்களுக்கு சந்தேகம் வரும், இந்த கிராம்பை மாற்றணுமான்னு. கிடையாது. இந்த 2 கிராம்பை மட்டும்தான் நீங்கள் வச்சுக்கணும். இந்த மந்திரம் சொல்லி முடித்து 15 நிமிஷம் கழித்து ஏந்திரிச்சதும் ஒரு பேப்பரில் வந்து அந்த கிராம்பை வச்சு மடித்து பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த 7 நாளைக்கும் நீங்கள் இதை தான் நீங்கள் இந்த கிராம்பை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த 7 நாளில் நீங்கள் உங்களோட இமேஜினேஷன் கரெக்டாக இருந்து இந்த மந்திரத்தை நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா ஒரே நாளில் அவங்க உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க. எப்படிப்பட்ட சண்டையில் இருந்தாலும் சரி, டிவோர்ஸ் வரைக்கும் போகட்டுமே கணவன் மனைவி, கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணும்பொழுது நிச்சயமாக அந்த எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. உடனே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அந்த கோபம் எதுவுமே இருக்காது, எல்லாமே தணிஞ்சு போயிடும். அந்தளவுக்கு இது வந்து பவர்ஃபுல் மந்திரம் இது. அதுவும் கிராம்பு வச்சு நம்ம பண்ணும்போது மிக 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 ஆற்றல் சக்தி அதிகம் கொண்டது தான் இந்த கிராம்பு. இதை வச்சு பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இது வந்து இதை முடித்ததுக்கப்புறம் 7 நாளைக்குள்ளே உங்கள்கிட்ட பேசிடுவாங்க. பேசினாலும் நம்மள்ட்ட தான் பேசிட்டாங்களே, நம்மள்ட்ட தான் வந்துட்டாங்களே, நீங்கள் இதை விட்டுறக்கூடாது. நீங்கள் அந்த 7 நாளும் முழுமையாக இதை நீங்கள் பண்ணி முடிக்கணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் 8ஆவது நாள் அந்த 2 கிராம்பையும் எரித்து நீங்கள் காற்றுல ஊதி விட்டுடணும். அது பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேரணும். நீங்கள் வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளேயே ஊதி விடக்கூடாது. வெளியில் போய் நின்றுட்டு கொல்லையிலையோ மொட்டை மாடியிலையோ எங்கேயோ போய் நின்றுட்டு அந்த சாம்பலை நீங்கள் ஊதி விட்டணும். கரெக்ட். நீங்கள் இந்த 7 நாளும் ரிசல்ட் தெரியுதா நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது.
கண்டிப்பாக நடந்துடும். அப்படி நடக்காத பட்சத்தில் நீங்கள் அதையே வந்து வந்துட்டா நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை நீங்கள் அப்படியே விட்டுடணும். நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே கூடாது. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் விரும்பும் அந்த நபர் உங்களிடம் வந்து பேசுவாங்க. இதை வந்து உண்மையான லவ்வர்ஸ் பிரிஞ்சிருக்கீங்கன்னா கஷ்டப்படுவீங்க இல்லையா, நம்ம பழகிட்டோமே பேசலையே, அவங்களும் இதை பயன்படுத்தலாம். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் அவங்க இதை பயன்படுத்த நிச்சயமாக எல்லாருக்குமே, யாருக்கெல்லாம் இந்த பரிகாரத்தை எந்த விஷயத்துக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ நிச்சயமாக விரைவிலேயே உங்களுக்கு நல்ல பலன் இது கிடைக்கும். இதை வந்து நான் சொன்ன முறைப்படி மெத்தடு படி நம்ம கரெக்டாக பண்ணணும். நம்ம இது எதுவுமே வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் நிச்சயமாக இது பலன் கொடுக்காது. விரைவில் பலன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த மெத்தடை இதை எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் விரும்பும் நபர் மின்னல் வேகத்தில் உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுடைய முழு மனதோடு இதை செய்யுங்க, நிச்சயம் முழு பலன் கிடைக்கும். வாராகி அம்மன் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி, செல்வ செழிப்பு நிலைத்திருக்கட்டும். நன்றி.